லியோ சுச்சார். உலகம் முழுவதும் அபரிதமான ஆற்றல்களை பெற்ற பலர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பிறர் மனதில் உள்ள எண்ணங்களை அறியும் ஆற்றல் கொண்ட ஒருவரே இந்த லியோ. சுமார் 40 நாடுகளில் தனது நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ள அவர் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருக்கின்றார். அவர் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்திற்கு வருகை தந்ததுடன் தனது ஆற்றலினால் அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கினார். Now, Leo, you rose to fame. பிறர் மனதினை அறியக்கூடிய ஒரு ஆற்றலினால் நீங்கள் புகழ் பெற்றிருக்கின்றீர்கள். இதனை ஒரு சக்தி என நான் கூற விரும்பவில்லை, இது ஒரு ஆற்றல் என நீங்கள் ஒரு செவ்வியல் கூறியிருந்தது எனக்கு நினைவிருக்கின்றது. மற்றவருடைய மனதினை அறியக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு உள்ளது என யாராவது கூறினால் அவர் பித்து பிடித்தவராக இருக்க வேண்டும் என்றே சாதாரணமாக அனைவரும் எண்ணுவார்கள். I think that guy must be insane. Well, I was told that quite a few times that I'm insane. I'm not insane. நான் பித்து பிடித்தவன் என சில முறை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நான் பித்து பிடித்தவன் அல்ல. மற்றவர்கள் மனதில் எண்ணுகின்ற விடயங்களை நான் கேட்க முடியாது. அதற்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த சோதனையை செய்வதற்கு இருவருக்கிடையில் அல்லது பலருக்கிடையில் ஒரு தொடர்பு இருந்தால் மாத்திரமே அது சாத்தியம். நான் வெறுமனே மனதை மாத்திரம் அறிவது கிடையாது. சில வேளைகளில் நான் அவர்களின் மனதில் செல்வாக்கு செலுத்துகின்றேன். வாய்மொழி மூலமான தொடர்புகள் உட்பட நான் பயன்படுத்துகின்ற சில நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில பாரிய நுட்பங்களை உங்களால் செய்ய முடியாமல் போகலாம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்ட முடியும். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருங்கள். நான் என்ன செய்கின்றேன் என மற்றவர்களால் பார்க்க முடியும். நான் இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டு உள்ளுணர்வினால் அறிய முற்படுகின்றேன். நான் ஒரு சிறந்த ஓவியன் அல்ல, ஆனால் என்னால் முடிந்ததை வரைகின்றேன். நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டிருங்கள். இது என்ன ஓவியம் என யாருக்கும் தெரியாது. Nobody knows what is this drawing, right? Nobody knows it. நான் எனது உள்ளுணர்வை பயன்படுத்துகின்றேன். ஒருவருடைய மனதில் என்ன உள்ளது என்பதை அறிவதற்கான அடிப்படை விடயம் உள்ளது. உங்களது மனதை மாற்ற வேண்டாம். எதை பற்றி எண்ணுகின்றீர்களோ தொடர்ந்தும் அதனையே எண்ணுங்கள். And by the way, this test is not about being a copy machine. It's about getting the. Can you see it over there? Yeah. It's about getting the basic idea of what's inside someone's head, and don't change your mind. Keep your mind on the thing that you're thinking of, and I think. இந்த ஓவியத்தில் மேலும் சில விடயங்களை சேர்க்கலாம் என எண்ணுகின்றேன். Here. Okay, இந்த ஓவியத்தை நான் அனைவருக்கும் காட்டுகின்றேன். உங்களுடைய கண்களை தொடர்ந்து மூடிக்கொண்டிருங்கள். நான் இந்த ஓவியத்தை எடுக்கப் போகின்றேன். I think I'm okay. So I'm just going to take this. நீங்கள் உங்கள் கண்களை திறக்கலாம். வழக்கமாக உங்களை ஒரு ஓவியம் வரையுமாறு கேட்பேன். அதன் பின்னர் என்ன விடயம் என நான் ஊகிப்பேன். ஆனால் அதற்கு எதிர்மாறாக நான் ஓவியத்தை வரைந்துள்ளேன். இந்த ஓவியத்தில் என்ன உள்ளது என உங்களுக்கு தெரியாது. என்னுடைய கண்களை பார்த்து அதனை வரையுங்கள். அதனால் அனைவரும் அதனை பார்க்க முடியும். இவை இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. Very, very similar. There's no doubt it's the same thing.